ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினர் கோட்டை நோக்கி பேரணி நடத்தினர். மத்திய மாநில அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சட்ட விதிமுறைகளை மீறி வாகனங்களில் அளவுக்கு அதிகமான பாரம் ஏற்றாவிட்டால் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று அரசாணை வெளியிட வேண்டும். தமிழகத்தில் லாரிகளில் ஏற்றிச் செல்லும் சரக்குகளுக்கு ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். காவல்துறையில் தனிப்பிரிவு ஏற்படுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் சார்பில் செவ்வாயன்று சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகிலிருந்து கோட்டை நோக்கி பேரணி நடந்தது. லாரி உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏற்றக்கூடிய சரக்குகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தொடர்ந்து விபத்துகள் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. இந்த விபத்தை தவிர்ப்பதற்கும் சாலைகளை பாதுகாப்பதற்கும் உயிரிழப்பின்றி செய்வதற்கு ஏற்கனவே மாண்புமிகு முன்னாள் முதல்வர்கள் அளித்த எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற முத்தரப்பு குழு அமைப்பதாக கூறினார்கள். போக்குவரத்து அமைச்சர் இதுவரை இந்த 31 குழு அமைக்காமல் எங்களை அலைக்கழித்து வருவதனால் இந்த மாபெரும் பேரணியை திரட்டி எங்களுடைய போராட்டம் தொடரும். 1000க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடியதால் அவ்விடத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.